வணக்கம். தமிழகத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகளின் கட்டணக் கொள்ளை குறித்து அதிர்ச்சி தரும் செய்தியுடன் இன்று உங்களை சந்திக்கிறோம். மதுரைக்கு ரூ. 4,000 நெல்லைக்கு ரூ. 4,500 என விண்ணை முட்டும் அளவுக்கு கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. மதுரைக்கு ரூ. 4,000 நெல்லைக்கு ரூ. 4,500 என தனியார் ஆம்னி பேருந்து கட்டணங்கள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளன. வழக்கமாக சென்னையில் இருந்து மதுரைக்கு 800 முதல் 900 வரை ரூபாய் மட்டுமே என்பதை கருத்தில் கொண்டால் இது பல மடங்கு அதிகமாகும். இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்டணக் கொள்ளை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் தனியார் பேருந்து நிறுவனங்களின் இந்த சுரண்டலை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலங்களில், குறிப்பாக தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற நாட்களில் தனியார் ஆம்னி பேருந்து கட்டணங்கள் வழக்கமான கட்டணங்களை விட 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரிக்கின்றன. இது பொங்கல் காலத்தில் திருநெல்வேலிக்கு ரூ. 1,800 இருந்து ரூ. 4,200 வரை உயர்வதற்கு உதாரணமாகும். உதாரணமாக, சென்னையில் இருந்து மதுரைக்கு வழக்கமாக 800 முதல் 900 வரை ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில், பண்டிகை காலங்களில் இது 4,000 முதல் ரூ. 4,500 வரை உயர்ந்துள்ளது. இது விமான கட்டணங்களுக்கு இணையாக உள்ளது. திருநெல்வேலிக்கு வழக்கமான ரூ. 1,800 கட்டணம் பொங்கல் சமயத்தில் ரூ. 4,200 வரை எட்டியுள்ளது. அதேபோல் திருச்சிக்கு ரூ. 3,500 வரை உயர்ந்துள்ளது. இது பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது. இந்த அதிகப்படியான கட்டணங்கள் விமான கட்டணங்களுக்கு இணையாக இருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். குறிப்பாக நடுத்தர குடும்பங்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். மாநில போக்குவரத்து துறை எச்சரிக்கைகளை விடுத்தும், சிறப்பு படைகளை அமைத்து ஆய்வு செய்தும், அபராதம் விதித்தும் இந்த பிரச்சினை தொடர்கிறது. இருப்பினும் ஆபரேட்டர்கள் தொடர்ந்து மீறுகின்றனர். அரசு பேருந்துகள் விடுமுறை நாட்களில் முன்பதிவு செய்யப்படுவதால் தனியார் பேருந்துகளை தவிர வேறு வழியில்லை என்பதே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணம். இது பொதுமக்களை தனியார் ஆபரேட்டர்களின் சுரண்டலுக்கு ஆளாக்குகிறது. அன்புமணி ராமதாஸ், தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும், அரசு கட்டணங்களை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் அரசின் செயலற்ற தன்மையை விமர்சித்துள்ளார். அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையையும், ஆன்லைன் முன்பதிவு தளங்களில் அதிக கட்டணங்கள் காட்டப்படுவதையும் அவர் விமர்சித்துள்ளார். அரசு பேருந்துகளை விட 6 முதல் 8 மடங்கு அதிகமாக காட்டப்படுகிறது. புகார் தெரிவிக்கப்படும் கட்டணமில்லா எண்கள் பெரும்பாலும் செயல்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது பொதுமக்களின் புகார்களை பதிவு செய்ய தவறுகிறது. தனியார் பேருந்து கட்டணங்களை அரசு நிர்ணயிக்க முடியாது என்று தமிழக அரசு கூறுகிறது. இருப்பினும் கடந்த காலங்களில் ஆம்னி பேருந்து சங்கங்களுடன் கட்டண அமைப்பு குறித்து ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இவை கடைப்பிடிக்கப்படுவதில்லை. ஆனால் அதிக தேவை உள்ள காலங்களில் ஆபரேட்டர்கள் இந்த ஒப்பந்தங்களை அடிக்கடி மீறுகின்றனர். இது சட்டப்படி தண்டனைக்குரியது. அதிகரித்த எரிபொருள் விலைகள் மற்றும் இயக்கச் செலவுகள் போன்ற காரணங்களை அரசு குறிப்பிட்டாலும், தனியார் ஆம்னி பேருந்து கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதில் சட்ட மற்றும் நடைமுறை சவால்கள் உள்ளன. இதற்கு மோட்டார் வாகன சட்டங்களில் திருத்தங்கள் தேவை. மோட்டார் வாகன சட்டங்கள் மற்றும் விதிகளில் திருத்தங்கள் தேவைப்படலாம். இது தனியார் கட்டணங்களை கட்டுப்படுத்த உதவும். தனியார் ஆபரேட்டர்களின் கட்டணக் கொள்ளையை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் வலுவான கோரிக்கை எழுந்துள்ளது. போராட்டங்களும் நடைபெறுகின்றன. இந்த அதிகப்படியான கட்டணங்கள் சாதாரண குடிமக்கள், குறிப்பாக தினசரி கூலி தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்துகின்றன. அவர்களின் பயணங்களை கடினமாக்குகிறது. பொது போக்குவரத்து சேவைகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற அழைப்புகளும் எழுந்துள்ளன. அரசில் பேருந்துகளை அதிகரிக்க வேண்டும். 2018 ஜனவரியில் அரசு மற்றும் தனியார் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. இது விமர்சனங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தது. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கட்டண சரடுகளை காட்ட சொன்னது. மினி பேருந்து கட்டணங்களும் சமீபத்தில் 2025 ஜனவரியில் திருத்தப்பட்டன. இது தொடர்ச்சியான உயர்வுகளை காட்டுகிறது.
ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளை ஒரு தொடர்ச்சியான பிரச்சினை என்பதை இது எடுத்துக் காட்டுகிறது. இதற்கு கடுமையான அரசு தலையீடும் வெளிப்படையான கட்டண வழிமுறைகளும் தேவை. பொதுமக்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த விவகாரம் குறித்து மேலதிக தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.